வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கடகராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 18, 2024 வரை உள்ள கடக ராசி வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. கடகராசி பலன். பொதுவாக கடகராசியை பொறுத்து குரு பகவான் வியாழன் 11வது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவுகளுடன் அழகான ஒரு இடத்திற்கு ஒரு இன்பச் சுற்றுலா பயணம் செய்வதற்குண்டான சூழல் இருக்கிறது. இருந்தாலும் கடகராசியை பொறுத்து 3வது வீட்டில் கேது பகவான் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த பயணத்திலும் அதிகமாக சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும். தங்களின் உடலுக்கு தகுந்தவாறு நீங்கள் உங்களுடைய உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும். இல்லையெனில் உங்களது வயிற்றில் செரிமான கோளாறுகளும் தொந்தரவுகள் ஏற்பட்டு சிரமத்திற்கு உள்ளாவீர்கள் என்பது நிச்சயமாக இருக்கிறது. இந்த வாரம் நீங்கள் வங்கியிலிருந்து பணம் எடுக்கும் நேரத்தில் சில வெளியாட்களின் சூழ்நிலை காரணங்களால் தங்களது பணம் அல்லது உங்கள் பணப்பை தொலைந்து போவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. எனவே இது போன்ற பணம் எடுக்கும் சூழ்நிலையில் உருவாகும் ஒவ்வொரு நட்டத்தையும் துன்பத்தையும் அல்லது நட்டத்தையும் தவிர்க்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் இந்த விஷயங்களில் உங்களின் அலட்சியம் மற்றும் எச்சரிக்கையின்மை உங்களுக்கு பெரும் தீங்கு விளைவிக்கும் என்பதை உணர்ந்து தாங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். கடகராசி மக்கள் இந்த வார நேரத்தில் நீங்கள் சொந்தமாக ஒரு வீட்டை வாங்க முயற்சித்திருந்தால் உங்கள் குடும்பத்தில் உள்ள அது சார்ந்த விவாதங்கள் உருவாகும். தங்கள் உறவினருடன் கருத்து பரிமாறுதல் உருவாவதற்குண்டான சூழல் இருக்கிறது. மற்றும் உங்கள் வீட்டு பெற்றோர்களும் பெரியவர்களும் அதே திட்டம் சார்ந்து தங்களின் சூழலுக்கு தகுந்தவாறு தனி கவனம் செலுத்துவார்கள். இதனால் உங்கள் நம்பிக்கை இது அதிகரிக்கும் மற்றும் உணவு மற்றும் இனிப்புகளை சாப்பிட உங்கள் குடும்ப உறுப்பினர்களை வெளியே அழைத்து செல்ல ஆசைப்படுவீர்கள். இந்த வாரம் உங்கள் பணியிடத்தில் இதுவரை முடிக்காமல் அரைகுறையாக விட்ட உங்கள் கடந்த கால வேலைகளை இப்பொழுது வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். இதன் காரணமாக உங்கள் பணிகளின் மூத்தவர்களால் பாராட்டப்படுவதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களும் உங்களை பின்பற்றுவதற்கு முன்மாதிரியாக நீங்கள் இருப்பீர்கள். கடகராசி மாணவர்கள் தாங்கள் படிக்கும் ஹார்ட்வேர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்பெனி செக்ரட்டரி, சட்டம், சமூக சேவைகள் போன்ற துறைகளில் படிப்பவர்களுக்கு இந்த வாரம் கூடுதல் பணம் செலவழிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இருப்பினும் இந்த நேரத்தில் உங்கள் மனதில் சில சந்தேக பிரச்சனைகள் உருவாகி திடீரென்று எப்படி குடும்பத்திடம் பணம் கேட்க முடியும் என்று நீங்கள் நினைத்தாலும் வேறு வழி இல்லாத நிலையில் பொறுமையாக வீட்டில் உள்ள பெரியவரிடம் கூறி உங்களின் தேவையை நீங்கள் சாதகமாக முடித்துக் கொள்வீர்கள். இதனால் உங்களுடைய படிப்புக்கு எந்தவிதமான தடையும் இல்லாமல் நீங்கள் உங்கள் படிப்பில் வெற்றிகரமாக செயல்படலாம். கடகராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது உங்களின் மனதில் உண்டாகும் செயல் திட்டங்களில் உள்ள உண்மைத்தன்மையை குடும்ப உறுப்பினரிடம் கூறி அவர்களின் ஆதரவை பெற்று முன்னேற்றம் காண்பது அறிவுடைமையாகும். மற்றும் பணத்தை நீங்கள் கையாளும் சமயத்தில் கடகராசி மக்கள் மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எதிலும் உண்மையும் நேர்மையும் ஒழுக்கமுடன் இருக்க வேண்டும். செய்கின்ற செயலில் கவனம் அதிகமாக தேவைப்படுகிறது. இதனால் உங்களின் வாழ்வில் நீங்கள் நினைத்த வெற்றியை இந்த வாரத்தில் நீங்கள் உங்களால் பெற்று நலமாக வாழ முடியும் என்பதை உணர்ந்து செயல்படலாம். முடிந்தவரை பெண்களை போற்றி அவர்களை வணங்குவது உங்களுக்கு நலமாகும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் நண்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக திரகாத்துறாயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோரை வணங்குவோம். வணக்கம்.